ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்த சூழலில் 13 வருடமாக தனது கணவர் கஷ்டப்பட்டு வளர்த்த ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலை முடக்கினால் அது மிகப்பெரிய குற்றம் என ஃபெலிக்ஸ் மனைவி வேதனை தெரிவித்துள்ளார். இப்பதான் அது முடிஞ்சிச்சு. என்னோட வாழ்வாதாரம் இன்னைக்கு என்னோட ரெட்பிக்ஸ் சேனல்ல எத்தனை மணிக்கு வீடியோஸ் நான் செய்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நாங்க யார்கிட்ட இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. 13 வருஷமா நான் எங்க வீட்டுக்காரு கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்மையாக நடத்தி வரும் இந்த ரெட்பிக்ஸ் மீடியாவை வந்து முடக்கணும்னா எனக்கு தெரியல. நடுநிலையாக செய்திகள் கொடுக்கிற எங்க வீட்டுக்காரு ரொம்ப நேர்மையாக அவர் வந்து மக்களுக்காக இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம், ஐ அக்செப்ட் இட். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸுக்காக ஒரு என் ஹஸ்பண்டை மட்டும் பனிஷ் பண்ணாமல் மொத்த ஃபேமிலியும் பனிஷ் பண்ணுறது பெரிய பெரிய குற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பொண்ணுக்கு நான் இன்ன வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோட ஃபோனை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. சர்ச் வாரண்ட் அப்போ வந்து யூ கேனாட் யூஸ் அ ஃபோன். அப்போ அந்த ஃபோனை வந்து எடுத்தனால என் டாட்டருக்கு மார்னிங்லேருந்தே நான் இன்னும் கால் பண்ணலை. I didn't call still my daughter. I didn't tell her what is the condition or what is the situation prevailing here with me. So இது எல்லாமே எப்படிங்க ஒரு லேடி, ஒரு மதர் எப்படி இதை வந்து என்னால் அண்டர்கோ பண்ண முடியும்? ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரிசனில் இருக்கிறாங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவர் எந்த வித தகவலும் எனக்கு சொல்லிட்டு போல. இந்த மீடியாவை நான் எப்படி நடத்தணும், யாரோட ஹெல்ப் கேட்கணும், எதுவுமே எனக்கு தெரியாமல் நான் பட் ஐ ஹாவ் டு ரன் த ஷோ. ஹவு ஐ எம் கோயிங் டு டூ இட்? ஸோ இதுக்கு வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆல் தீஸ் மீடியாஸ் ஹவ் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் மீ, டு ஹெல்ப் மீ. So I really appreciate all the media people or press people who have really come, who have stayed right from the morning. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.